தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் தோழர் ரேவதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் திராவிட கழக தோழர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் முதற்கண் மக்கள் மன்றத்தின் சார்பாக வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த குடும்ப விழாவிற்கு தோழமை இயக்கங்களை எல்லாம் அன்போடு அழைத்திருக்கும் தோழர் முரளி அவர்களுக்கும் சிறப்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, ஏற்கனவே தோழர் முரளி சொல்லிட்டார், இங்கே இருக்கிறவங்கெல்லாம் சொற்பொழிவாளர்கள் தான். எல்லாரும் பெரியாரை குறித்து 2-3 மணி நேரம் பேச சொன்னால் கூட பேசுவாங்க. அந்த அளவுக்கு விவரம் அறிந்தவர்கள். ஆகையால் அழகாக தோழர் நச்சுன்னு ஒரு பாயிண்ட்டை நறுக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதாவது சாரதா தோழர் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம நிறைய கண்டிஷனாக இருக்கிறோம், அந்த கண்டிஷனிங்ஸ்லேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்க. தோழர்களே, பெரியார் இப்போ சமீபத்தில் சிபிஎம்னுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் மறைவு உண்மையிலேயே வேதனை அளிக்கின்ற ஒரு விஷயம். அவருக்கு மிகவும் பிடித்த ஒரு வாக்கியம் உண்டு. அதை அவர் நடைமுறைப்படுத்தி கொண்டும் இருந்தார். அவர் என்ன சொல்வார்னா, a concrete study of the concrete situation is the essence of dialectics அப்படின்னு சொல்வார். இருக்கின்ற களத்தை துல்லியமாக ஆய்வு செய்ய வேண்டும், அதுதான் இயங்கியலின் ஒரு சாரம், அதுதான் எசன்ஸ் அப்படின்னு சொல்வார். இது லெனின் அவர்களுடைய வரிகள் தான். இது எதுக்கு இப்போ சொல்கிறோன்னா, இந்த இயங்கியல் போக்கு பெரியாரிடம் இருந்தது, இயங்கியல் தன்மை பெரியாரிடம் இருந்தது. எதை வச்சு சொல்கிறோன்னா, கோயிலுக்கு போகாதவர் ஆனால் போக மறுக்கிற எல்லா தாழ்த்தப்பட்டவர்கள் போகக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாரு, நான் கோயிலுக்கு போவேன்றார். தாலி கூடாது, அது ஒரு அடிமை சின்னம்னு அவரே சொல்வார். ஆனால் சுந்தரவேடுவேலு அப்படி அவர் கட்டிக்கிட்ட பொண்ணு ஒரு தேவதாசி பொண்ணு. திருமணம் என்பதே அவர்களுக்கு வாய்க்காத ஒன்று, தாலி கட்டக்கூடாது. அப்போ என்ன சொல்கிறாரு, சுந்தரவேடுவேலை கூப்பிட்டு, நீ மிக ஆடம்பரமாக பண்ணணும் திருமணத்தை, தாலி கட்டி தான் பண்ணணும் அப்படின்றார். இங்கேதான் அவருடைய இயற்பியல் போக்கை நாம் பார்க்க முடிகிறது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி இல்லை. அதாவது கீரல் விழுந்த ரெக்கார்டுன்னு வாங்க, ஒன்றுத்த சொல்லிட்டு அதை மீண்டும் மீண்டும் செய்கிறது இயங்கியல் போக்கு கிடையாது. ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் ஸ்டடி பண்ணுறது, இந்த நேரத்தில் நாம் இப்படி தான் இயங்க வேண்டும் அப்படின்றது தான் நாம் பெரியாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கிறோம். இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம், இது 2 சும்மா ஒரு புரிதலுக்காக சொல்கிறோம். மற்றபடி பெரியாருடைய போராட்டங்களாக இருக்கட்டும், அவருடைய பெண் விடுதலைக்கான விஷயங்களாக இருக்கட்டும், அதில் குறிப்பாக பெரியார் பெண்கள் நிறைந்திருக்கிற திருமண கூட்டங்களில் தான் அதிகம் பேசுவார். அது ஏன் அப்படின்னா, இதுவும் ஒரு குடும்ப விழா. யோசிச்சு பார்க்குறேன் நான் பெரியாரை. குடும்ப விழானா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருவார். ஏன்னா அங்கே பெண்கள் நிறைந்திருப்பார்கள். பெண்கள் பொதுவாக அரசியல் மேடைகளில் இருக்க மாட்டாங்க. இது போன்ற திருமண கூட்டங்கள், குடும்ப விழாக்கள் இதில் தான் இருப்பாங்க. ஆகையால் அந்த கூட்டங்களில் 3 மணி நேரம் கூட பேசுவாராம். அது மட்டுமல்ல தோழர்களே, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் அந்த மக்கள் மீது அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குதுன்னா, மேடையிலேயே தாலி கட்டவும் வச்சிருவாரு, 1 மணி நேரம் பேசி அந்த பெண்ணையே தாலியை அழுக்க வைக்கவும் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவர். நம்மளாம் நிறைய சாதி ஒழிப்பு பேசுகிறோம், ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்டே போய் சாதியை ஒழிக்கணும்னு பேசுறதுல என்ன பெரிய சாமர்த்தியம் இருக்குன்னு தெரியல. அவர்கிட்ட இருந்தது அந்த தைரியம். யார்கிட்ட போய் சொல்லணுமோ, யாரை போய் உணர்த்தணுமோ அந்த மக்களிடம் உரிமையோடு கெட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி கூட அவர்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, திருத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். தோழர்களே, போராட்டம்னா இப்பெல்லாம் நம்ம போராட்டம் பண்ணுறோமான்றது எனக்கு டவுட்டு தான். ஏன்னா இப்போ நம்ம பண்ணுறது போராட்டம்ன்ற பேரில் சில பரப்புரைகளை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். வீரியமிக்க போராட்டங்கள்லாம் இல்லை, முற்றுகை போராட்டங்கள்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த பிராமணால் மட்டும்னு ஒரு பேர் அந்த கடையை மூடுவதற்காக 6 மாத காலம் தொடர் போராட்டங்களை மேற்கொண்டவர். அதுக்காக 2 பேராவது இருந்து அந்த இலக்கை அடையும் வரை
ஒரு தொடர் போராட்டம். அப்படி இருக்கணும் போராட்டம்னு, அந்த இலக்கை அடையணும். நானும் போராட்டம் பண்ணேன், பேருக்கு பண்ணேன் அப்படின்ற அந்த நிலைமை மாறணும் தொடர்களே. அதாவது நம்ம அவர் வாழ்ந்த காலம் எத்தகையது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு மக்கள் மன்றம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ் இந்த 3 தலைவர்கள் அவர்களை நம்ம முன்னோடியா வழிகாட்டிகளாக நாம் எடுத்துக்கிட்டு பயணிக்கிறோம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, மார்க்ஸை அதிகமாக படித்தவங்க என்ன பண்ணுறாங்க, சிலர்னா என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்ஸ் ஒருவர் போதும் எங்களுக்கு, வேற யாரும் வேணாம், எல்லாம் மார்க்சியத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்றவர்கள் இருக்கிறார்கள். அதுபோல் இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். இது எதற்காக இப்போ சொல்றோம் அப்படின்னா, இந்த கான்ட்ரவர்சி, சர்ச்சைகள் ஏகப்பட்டது இருக்கு. ஆனால் ஒரு வாழ்ந்த காலம் எத்தகையது, எப்படி இப்போ உதாரணத்துக்கு எல்லோரும் சைமன் கமிஷனை எதிர்த்தார்கள். ஆனால் அம்பேத்கரோ, பெரியாரோ, இரட்டைமலை இவங்கெல்லாம் சைமன் கமிஷனை வரவேற்றாங்க. ஏன் இந்த வேறுபாடு? அப்போ பெரியார் சொல்றாரு, வெள்ளைக்காரன் போயிட்டான், இங்கே ஏதோ எல்லாம் சுதந்திரம் கிடைச்சிடும் நீங்களாம் நினச்சிட்டு இருக்கீங்க, இங்கே பார்ப்பன நாயகம் பிராமணோக்ரஸி தான் வருமே தவிர டெமோக்ரஸி வராது அப்படின்னு சொல்றார். மிக தெளிவாக சொல்கிறார். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் மாற்றம் இல்லை தொடர்களே, இன்னும் பல்வேறு விஷயங்கள். கான்ஸ்டியூஷன் எடுத்துப்போம், அரசமைப்பு சட்டத்தை எடுத்துப்போம். அரசமைப்பு சட்டத்துல இந்த ஒவ்வொன்றும் நாம் பல்வேறு இயக்கங்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததனால் நாம் இந்த முரண்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், புரிஞ்சுக்கிட்டு வரோம். ஏன் இவர்கள் இப்படி சிந்திக்கிறார்கள், ஏன் இவர்களின் வேறு விதமாக சிந்திக்கிறார்கள் என்பது புரிய வருகிறது. கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை தூக்கி வைத்து கொண்டாடணும். ஏன்னா வாக்குரிமை இல்லை, எந்த உரிமையும் இல்லாத இந்த மக்களை சப்ஜெக்ட்ஸா இருந்தவங்கள ஒரு சிட்டிசனா ஆக்குனது கான்ஸ்டியூஷன் தான், அதை அம்பேத்கர் தான் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை புரட்சியாளராக கொண்டாடுற ஒரு மக்கள் இருக்கும் பொழுது கான்ஸ்டியூஷனை எரிச்சாரு பெரியாரு. அதுல இருக்கிற சில அம்சங்கள் சாதியை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எரித்தாருன்னு சொல்லிட்டு அந்த சட்ட எரிப்பு போராட்டத்தை கொண்டாடுற இன்னொரு தரப்பு இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்ப எந்த கான்டெக்ட்ல எதை யாரு எதற்காக செய்தார்கள்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சமீபத்தில் எனக்கு ஒரு குழப்பம் வந்தது தொடர்களே. அதாவது கான்ஸ்டியூஷன்ல சொத்துரிமை என்பது அடிப்படை உரிமையாக இருந்தது, ஃபண்டமெண்டல் ரைட்டா இருந்தது, 19ல இருந்தது ஆர்டிக்கல்ல. அப்ப அம்பேத்கர் எதற்காக அப்படி வச்சாரு? எங்க மக்களுக்கெல்லாம், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சொத்து வைத்துக் கொள்வதற்கு உரிமை கிடையாது, சொத்து வச்சுக்க கூடாது, அவர்கள் தான் சொத்து எங்களுக்கு. யாரு? பெண்களும் சூத்திரர்களும் இவர்கள் தான் எங்களுடைய சொத்து என்று ஆண்டைகள் சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் இவர்களுக்கு சொத்துரிமை வேணும், நிலம் வைத்துக் கொள்ள உரிமை வேண்டும் என்ற காரணத்தினால் அம்பேத்கர் சொத்துரிமையை ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா வச்சார். ஆனா பிறகு ஜனதா அரசு அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து தூக்கி அதை லீகல் ரைட்டா மாத்துறாங்க. அது ஒரு தரப்புக்கு வருத்தத்தை ஏற்படுத்துது, கோபத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டா இருந்ததை தூக்கி இவங்க ஏன் நீக்கினாங்க? ஆனா கம்யூனிஸ்டுகளுடைய பார்வை வேறு. கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்றாங்க? சொத்துரிமை, சொத்து எப்படி கிடைக்கும்? பெரிய பெரிய பண்ணையார்கள்ட்ட இருந்து, வாண்டையார்கள்ட்ட இருந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் வச்சிருக்கிற மடாதிபதிகளிடமிருந்து பறித்து தானே கொடுக்க முடியும். இப்ப பறிக்கணும்னா தேசவனந்தா என்ற ஒரு மடாதிபதியிலிருந்து முதலாக நேரு பறிக்க முற்படுகிறார். அப்ப அவன் என்ன பண்றான்? சொத்து என்னுடைய அடிப்படை உரிமை, நீங்க என்ன பண்ண முடியாது, அதை பறிக்க கூடாது அப்படின்னு நீதிமன்றத்தை அணுகுகிறார். அந்த வழக்கு பல ஆண்டுகள் என்ன ஆகுது, நீடிக்குது. சொத்தை எடுக்க முடியல, பறிக்க முடியல. அந்த காரணத்தினால்தான் அதை அடிப்படை உரிமையிலிருந்து எங்க தூக்கி போடுறாங்க? அது அடிப்படை உரிமை கிடையாது. தொடர்பே அடிப்படை உரிமைனா, என்னுடைய அடிப்படை உரிமை மீறப்படும் பொழுது நீதிமன்றம் தலையிட்டு ஆணையிடும், ரிட்டுன்ற மனுவை போட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதற்கான ரெமடி, அதற்கான தீர்வை நாம் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி
இப்ப பாத்தீங்களா எவ்வளவு வேறுபாடுகள், சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா ஒவ்வொன்றையும் நாம் கூர்ந்து பார்க்கும்போது இதையெல்லாம் எதற்காக சொல்றேன்னா, இப்ப சமீபத்துல இந்த உள்ஒதுக்கீடுன்ற விஷயத்துல எவ்வளவு ஒரு பிளவு ஏற்பட்டதுன்றதை பார்க்கலாம். ஒரு பக்கம் பெரியாரிஸ்டுகள், அருந்ததியர்கள், இன்னும் கம்யூனிஸ்டுகள் எல்லோரும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விசிகா தனித்திருந்தது. விசிகாவுடைய தலைவரை நம்ம ஒருத்தர் எழுதுறாரு, அவர் ஒரு சமுதாயத்தின் தலைவர் தான் அப்படின்னு எழுதுறாரு. இப்ப அதாவது ஒரு சம்பவத்தை வைத்து ஒருவரை முடிவு செய்வது, அவ்வளவு விரைவாக சுருக்குவது, இது ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, தலைவர்கள் அப்படி இல்லை. தலைவர்கள் நாளைக்கே ஒரே மேடையில் உட்காருவாங்க, அவர்கள் பேசிக்கொள்வார்கள், அதை பெரிய முறைனா நினைக்க மாட்டாங்க. ஆனா இந்த தொண்டர்கள் அதை உள்வாங்கிக் கொள்ளாமல் என்ன பண்றது, பேஸ்புக்ல இஷ்டத்துக்கு அவங்க பார்த்து எழுதுறது. இந்த போக்குகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உள்ஒதுக்கீடு விஷயத்துக்குள்ள நான் நுழைஞ்சேன்னா அது நேரம் எடுக்கும் தொடர்களே, அதனால அதற்குள் நான் போகவில்லை. மேலும் ஒரு விஷயத்த சொல்லணும். பெரியாருடைய அந்த அறிவியல் பார்வை வியக்க வைக்கும் இல்லையா? அவர் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையோடு அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு போன்ல கம்பியோட இருக்குது, ஆனா இன்னும் 40 வருடங்கள் கழித்து உங்க பாக்கெட்ல எல்லாம் கம்பி இல்லாத போன் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு அது நடைமுறைக்கு வரதையும் சில விஷயங்களை பார்த்துட்டு தான் அவர் இருந்தார். கணினியை பார்த்தாரு, ஜேசிபி மிஷினை பார்த்தாரு, வியந்தாரு. அதாவது தோழர்களே, இன்னைக்கு என்ன காலம்னா செயற்கை நுண்ணறிவு காலம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னும் கொஞ்சம் 30 ஆண்டுகள் எல்லாத்தையும் தலைகீழா புரட்டி போட போகுது தோழர்களே. அதாவது பேஸ்புக்கு கடக்கிறோம், இன்னைக்கெல்லாம் நம்ம அதிகம் புத்தகத்தை எல்லாம் எடுத்து படிக்கிறது இல்லை. உண்மையிலே எல்லாரும் அவங்களுடைய நூலகமாக எதை வைத்துக்கிறாங்கன்னா செல்போனை தான் வச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு நாம் செல்போன்ல மூழ்கி இருக்கிறோம் எல்லோரும். சரியானதை வாசிக்கிறோமா என்பது கேள்விதான். எவ்வளவு நேரம் நம்ம யுவல் நோவா ஹராரி அப்படின்ற ஒரு எழுத்தாளர் இப்ப சமீபத்துல நெக்ஸஸ்னு ஒரு அருமையான ஒரு நூலை எழுதியிருக்கிறார் தோழர்களே. அவர் சொல்றாரு, முதலாக இணையம் வந்தப்ப வெப்ன்ற வார்த்தை ரொம்ப பிரபலமாச்சு. இன்னைக்கு வெப்ன்ற வார்த்தை பிரபலமாகல, வெப் எல்லோரையும் கனெக்ட் பண்ணுச்சு, இணைத்தது. உலக அளவில் நம்ம என்ன பண்ணுச்சு, கனெக்ட் பண்ணுச்சு. ஆனா இன்னைக்கு பிரபலமாக இருக்கிற வார்த்தை கொக்குன்றார். கொக்குன்னா இந்த புழு கூடு இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கூட்டுக்குள்ள என்ன, ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு கூட்டுக்குள்ள அடைந்து கிடக்கிறான் அப்படின்னு சொல்றார். அது மிக உண்மையிலும் உண்மை. யாரும் மற்றவருடைய கருத்தெல்லாம் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. நான் சொல்றதுதான் சரி, என்னுடைய கருத்துக்கு உடன்பட்டினா உன்கிட்ட பேசுவேன், இல்லைன்னா என்ன இல்லை. அது என்ன, அதுல என்ன ஆபத்துனா, அருந்ததி ராயின்னு சொன்னாங்க இந்த வரிகள், கண்டதும் உண்மை என்று நினைக்காதீர்கள், எல்லா இன்ஃபர்மேஷனும் உண்மைன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் டயட் தேவைன்றாங்க. இன்ஃபர்மேஷன் டயட், அதாவது விரதம் இருக்கிறாங்க இல்லையா, உண்ணாநிலை இருப்பது போல் கொஞ்சம் இதெல்லாம் படிக்காமையே கொஞ்சம் அப்பப்ப என்ன பண்ணணுமா, ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபாஸ்ட் இல்லை இன்ஃபர்மேஷன் டயட்ல இருக்கணும்னு சொல்றாங்க. இது உண்மைதான். ஏன்னா மேல கொட்டிக்கிட்டே இருந்தா ஒண்ணு அது வாந்தியா வெளியே வரும், உணவு கூட வாந்தியா வரும், இல்லைன்னா பேதி ஆயிடும். அதுதானே. இப்ப நாம் வாசிப்பதை விவாதிக்க வேண்டும், பலரோடு என்ன பண்ணணும், ஒரு கலந்துரையாடல்ல ஈடுபடணும். எதுவுமே செய்யாமல் வெறுமே தகவல்களை மேல போட்டுக்கிட்டே இருந்தா அது பயனற்றதாக போகும் தொடர்களே. ஆகையால் தான் இது போன்ற கூட்டங்கள் நாம் என்ன பண்ணணும், நிறைய பேசணும், விவாதிக்கணும், மாற்று கருத்துக்களையும் கேட்கக்கூடிய ஜனநாயக பண்பு இருக்கணும். அந்த பண்பு பெரியாரிடம் இருந்தது தொடர்களே. அந்த வகையில் தான் கடவுள் வாழ்த்து பாடும்போது ஏஞ்சி நின்னார், முடியாத வயதிலும் ஏஞ்சி நின்னார். சங்கராச்சாரிய மாதிரி என்ன பண்ணல, உட்கார்ந்து கொள்ள தலைவர்களே. ஆகையால் இந்த ஜனநாயக பண்புகளை வளர்த்துக் கொள்வோம். இது போன்ற கூட்டங்கள் தொடர வேண்டும்.